வெல்கம் டு த நியூ ஷோ ஆஃப் ஜிப்பா சூப்பர். ஜிப்பா சூப்பர் அப்படிங்கிற ஒரு புது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த ஜிப்பா சூப்பர் அப்படிங்கிற இந்த ஷோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்க்கல ஒன்றும் நீங்கள், இந்த படம் எப்படிப்பட்ட படம் தெரியுமா, இந்த படம் எப்படி எடுத்திருக்காங்க தெரியுமா, எப்படி கதைகளை தெரியுமா, எப்படி யோசிச்சிருக்காங்க தெரியுமா அப்படிம்பாங்க. அப்படியா, என்ன அப்படி கதை, ஐயோ அதெல்லாம் சொன்னால் நீ இதுவாகிடும், நீ படத்தை பாரு. அப்படியா இருக்கா, ஆமாம் அமேசான் பிரைமில் வந்திருக்கு, நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு, போய் பாரு, படத்தை பார்த்துட்டு நீ சொல்லு, மிரண்டுருவ, கை காலெலாம் நடுங்கிடும் உனக்கு. அப்படியா, அதுவும் கிளைமேக்ஸ்லாம் நீ உட்காந்துருக்க மாட்டேன், விழுந்துருவ, கை காலெலாம் உடஞ்சிருமா. சரி, இவங்க எல்லாருமே ரைட்டப் போடுற அளவுக்கு, இவங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுற அளவுக்கு இந்த ஜிப்பா, அதாவது இந்த படம் சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இவங்க தமிழ் சினிமாவையோ இந்த உலக சினிமாவையோ இந்திய சினிமாவோட அந்த இதையே புரட்சி பண்ணி இந்த படம் மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் நல்லா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, நல்ல படங்கள் எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சு நம்மக்கிட்ட தலையில் கட்டுவ பார்ப்பாங்க. அப்படி இவங்க தலையில் கட்டினா இப்போ ரீசெண்டாக 2 ஜிப்பா இருக்குது. அந்த 2 ஜிப்பா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு 2 மலையாள படத்தை பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க மோஸ்ட்லி கொண்டாடுற எல்லா படமுமே மலையாள படமாக தான் இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் என்ன தான் கறி குழம்பு, சிக்கன் ஃப்ரையு, அந்த மட்டனு, குடல், இல்லை சாம்பார், வடை, அது இதுன்னு செஞ்சாலுமே பக்கத்து வீட்டில் சுமாராக செய்கிற அந்த பிரிஞ்சு சோறு தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே பிடிக்கும். அப்படி பார்த்தா நம்ம தமிழ் சினிமாவில் 1000 தான் காவியம் வந்தாலுமே இவங்களுக்கு மலையாளத்தில் எடுக்கிற ஒரு சுமாரான படம் தான் பெரிய காவியமாக தெரியுது. அப்படிப்பட்ட 2 படம் தான். அதில் முதல் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டா. இரட்டா அப்படிங்கும்போது டிஸ்டர்பிங் கிளைமேக்ஸ். இப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் வேறு யாராலுமே மனுஷ பயலால் யோசிக்கவே முடியாது. இதுவே மனுஷனே கிடையாது இந்த படத்தை எடுத்தவன், கண்டிப்பாக ஒரு ஏலியனாக தான் இருக்க முடியும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த இரட்டா அப்படிங்கிற படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் போய் பார்ப்பேன். அப்படி நான் நிறையா பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி போய் பார்த்து ஏமாந்த சில படங்கள்லாம் இருக்குது. அதனால் எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி இரட்டான்னு ஒரு படம் வந்திருக்கு, இரட்டானா என்ன அப்படின்னு கேட்டேன். இரட்டானா மலையாளத்தில் ட்வின்ஸை தான்டா இரட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரையும் இந்த படம் ஏதோ பயங்கர டிஸ்டர்பிங்கான கிளைமேக்ஸு, ஒருவேளை ஓல்டு பாய் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டு பாய்னு ஒரு கொரியன் மூவி இருக்குது, அதுதான் மோஸ்ட் டிஸ்டர்பிங் கிளைமேக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான், அந்த படம் தான் முதல்ல நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க போல், ஓல்டு பாய் மாதிரி அப்படின்னு சொன்னேன். நானும் கட் பண்ணிட்டு சரி அது என்ன படம்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவருக்கு கால் பண்ணேன். நீ சொன்ன ஓல்டு பாய் மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படியா, ஓல்டு பாய் மாதிரி இல்லையா, அப்போ நானும் பார்க்குறேன் இது என்ன தான் டிஸ்டர்பிங் கிளைமேக்ஸ் அப்படின்னு எங்கன்னா சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், ஓல்டு பாய் மாதிரிலாம் இல்லை, ஓல்டு பாயே தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னேன். ஃபஸ்ட்டு இந்த கொரியன் மூவியான ஓல்டு பாய் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு அப்பா ஒரு பொண்ணு, ஒரு 7-8 வயசு இருக்கும். அந்த பொண்ணு மேலே பயங்கர பாசமாக இருப்பார். அந்த பொண்ணு ஏதோ ஒன்று கேட்கும், அதை வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் இவர் அதுக்கு முன்னாடி யாருக்கோ ஏதோ ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணியிருக்காரு. இவரை பழி வாங்குறதுக்காக 15 வருஷம் ஒரே ஒரு ரூம்குள்ளே போட்டு வெறும் நியூஸ் மட்டும் கொஞ்ச நேரம் போடுவாங்க. வெளியே இருக்கிற வேறு எந்த ஒரு சூழலுமே அவருக்கு தெரியாது. அந்த 15 வருஷமும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூம்குள்ளேயே இருப்பார். அவருக்கு சாப்பாடு வரும், 3 வேளையும் சாப்பாடு வரும், வேறு எதுவுமே அவர்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. 15 வருஷம் கழித்து அவர் வெளியே வராரு. யார் நம்மளை இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அவனை கொல்றது தான் அவரோட மோட்டிவாக இருக்கும். இதுக்கு நடுவில் அவர் ஒரு பெண் கூட ஒரு தொடர்பில் இருப்பார், உடல் ரீதியாகவும் தொடர்பில் இருப்பார். அப்புறம் தான் கிளைமேக்ஸில் எப்படி நம்ம தெரி படத்தில் வில்லன் சொல்லுவார், சாவுக்கு மேலே அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சாவுக்கு மேலே தண்டனை கொடுக்குறதா என்ன அந்த வில்லன் கொடுப்பாருன்னா இந்த ஹீரோக்கு, இவ்வளோ நாள் நீ பழகிட்டு இருந்தியே, இவ்வளோ நாள் நீ உடல் ரீதியாக பழகிட்டு இருந்தியே, இவ்வளோ நாளாக உடலுறவு வச்சுருந்தியே ஒரு பொண்ணு கூட, அது யார் தெரியுமா, நீ விட்டுட்டு போனியே 7 வயசில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் அது அப்படிங்கும்போது அவ்வளோதான். அந்த ஹீரோ அங்கேயே உடஞ்சி போயிட்டான், செத்துட்டான்.
இதுக்கப்புறம் அவனை இப்போது அந்த பொண்ணு தானே தெரிஞ்சோன்னு நீ செத்துட்ட, இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இதுதான் உங்கள் அப்பா நான் சொல்ல போகிறேன், அதை சொல்லாமல் அந்த வில்லனை வந்து இவர் தடுக்கணும், அவனை கொலை பண்ணணும். அதுதான் மீதி கதை. அது போராடி அவன் சொல்கிறதெல்லாம் பண்ணி கொடுமைப்படுத்துவான். அதையும் தாண்டி எப்படி அவரை வந்து அதை சொல்ல விடாமல் பண்ணி எப்படி அந்த வில்லனை கொண்டாருங்கிறது. இது வந்து மோஸ்ட்லி டிஸ்டர்ப்டு கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்கெல்லாம் டிஸ்டர்பிங் கிளைமேக்ஸு வேறு லெவலில் இருக்குது. இரட்டான்றாங்க. என்னடா போய் இரட்டான்னு போய் பார்த்தா ஆல்ரெடி நம்ம பார்த்த ஓல்டு பாயை திரும்ப எடுத்து வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் ஆல்ரெடி எல்லாருமே ஓல்டு பாய் பார்த்தவங்களா இல்லை ஓல்டு பாயை பார்க்காதவங்களான்னு தெரில. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு படம், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு படம், மோஸ்ட்லி இங்கே நிறைய பேர் தெரியலனாலுமே ஆனால் அதிகமாக சினிமா பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படம் தான் ஓல்டு பாய். ஆனால் அவங்களே இந்த படத்தை இரட்டாவை பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த படம் தமிழ் படமாக இருந்துச்சுன்னா இது ஒரு காப்பி படம், இது ஓல்டு பாய்ங்கிற காப்பி படம், இது வந்து இப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸு, ரொம்ப ஒரு கேவலமான கிளைமேக்ஸு, ஒரு குழந்தைய எப்படி அணுகணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான ஒரு ரிவ்யூவை கொடுத்து கண்டிப்பாக இந்த படத்தை காலி பண்ணியிருப்பாங்க. இந்த படம் இன்னைக்கு நல்ல படமாக இருக்கிறதுக்கு நம்ம தமிழ் மக்கள் இந்த படத்தை வந்து பயங்கரமாக பேசுகிறதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம், இந்த படம் ஒரு மலையாள படம். ஏன்னா மலையாள படத்தை நல்ல படம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒரு ஆளா அப்படின்னு நம்மளை பார்க்குறாங்க. லூசு போயிடலாம், எனக்கு ஒரு மயம் தெரியாது, எனக்கு செத்த போயிடலாம், எனக்கு சில விஷயம் சில விஷயம் தெரியாது, எனக்கு தேவையில்லாமல் கமாண்ட் அடிக்காதீங்க. எனக்கு ஒன்று புரியலை, என்னடா அப்படி மலையாளத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் யதார்த்தமாக இருக்குது ப்ரோ. சினிமா தன்மை இல்லைன்னா எதுக்கு நான் சினிமா பார்க்கணும்? நான் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இப்படி நின்றுவேன், இப்படி நிற்பேன். யாராவது வந்து கேட்டால் என்ன ப்ரோ இங்கே நிற்கிறீங்க? நான் மலையாள சினிமா பார்த்துட்ருக்கேங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க மலையாள சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அங்கே பாருங்கள் அந்த தம்பி எப்படி நடந்து போகிறாப்புல, அந்த அம்மா எப்படி கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே பாருங்கள் அவர் உண்மையாக எப்படி பஸ் ஏறுறாரு. இவங்க வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது யதார்த்தம்னு சொல்லி சினிமா தன்மையை காலி பண்ணுறாங்களாம். கேட்டால் சினிமா தன்மையாக இருக்கக்கூடாதான் சினிமா, இதென்னா அநியாயமாக இருக்குது. சினிமா தன்மையாக இல்லாமல் இப்படி சினிமா இப்படி இருக்கும். அதுக்கு அடுத்ததா ரெண்டாவது ஜிப்பா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளவீட பூஞ்சிரா அப்படிங்கிற படம். இந்த படத்தை வந்து பயங்கரமாக சொல்கிறாங்க. எப்படி இது கூட போய் கனெக்ட் பண்ணாங்க இந்த படத்தை, எப்படி இந்த ஸ்டோரியை யோசிச்சிருப்பாங்க. சரி, இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன், அதாவது இந்த ஹீரோ வேலை பார்க்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது மலைக்கு மேலே 3200 அடிக்கு மேலே இருக்குது. எதுக்கு 3200 அடிக்கு மேலே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்? இப்போ நம்மளுக்கே ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும், நம்ம மலை ஏரியா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கேட்டால் ஒயர்லெஸ் ஸ்டேஷனுங்கிறாங்க. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படத்தில் இவங்க ஒரு விஷயத்தை வந்து எப்படி இது யோசிச்சாங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஃபயர் விடுறதுக்கு பின்னாடி நான் போய் பார்த்ததுக்கு என்னடா கருமம் இது கன்றாவி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதை நான் வேறு எந்த லாங்குவேஜில் பார்த்தாலுமே இதை தான் சொல்லுவேன், என்னடா இது கருமம் கன்றாவி அப்படிங்கிறது தான் என்னோட முதல் வார்த்தையாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் இவங்க ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த ஹீரோ அந்த ஸ்டேஷனில் இருக்கார், இவங்க சொல்கிற மாதிரி யதார்த்தமாக எல்லாம் பண்ணுறாரு. பாத்ரூம் போகிறதுலேருந்து, கக்கூஸ் போகிறதுலேருந்து, பஸ்ஸில் ஏறுறதுலேருந்து, ஜீப்பில் ஏறுறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதே ஸ்டேஷனில் இன்னொருத்தர் வர்றாரு, அடுத்த மாதம் கல்யாணம் ஆக போகிறவங்க கூட வேலை பார்க்குற ஒரு நண்பர் போலீஸ்காரர். இது இல்லாமல் இன்னொரு பக்கம் கதையில் வந்து அங்கங்கே ஒரு கை இருக்கிற மாதிரியோ ஒரு பெண்ணோட கால் இருக்கிற மாதிரியோ போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த கையும் காலும் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஹீரோவோட யார், இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க இந்த ஹீரோவோட மனைவி. இந்த மனைவி வந்து இந்த கூட இருக்கார்ல போலீஸ்காரரு, அடுத்த மாதம் கல்யாணம் ஆக போகுதுல, அந்த கூட வேலை பார்க்குற அந்த நண்பரோட தொடர்பில் இருந்தாங்களாம். இவருக்கு வந்து குழந்தை பிறக்கிற அந்த பாக்கியம் இல்லையா, அதனால் அவர் கூட இருந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காக அவர் கூட தொடர்பில் இருந்தாங்களாம். ஆராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம். ஆனால் மாசமாக இருக்கும் போதே அந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, கில்ட்டியாக ஃபீல் ஆகி சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதை ஒரு லெட்டர்லையும் எழுதி வச்சிடுறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு சீனில் நீங்கள் டேரக்டராக தான் என்ன யோசிப்பீங்க? அந்த அம்மாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு, ஏன்டா என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டேன், ஏன்டா உன்னை நண்பனாக பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் சட்டையை பிடிச்சி அவனை போய் அடிப்பீங்களா? இல்லை
அந்த அந்த அம்மாவை செத்துப்போன அம்மாவை துண்டு துண்டாக வெட்டி என் பொண்டாட்டிக்கு தானே நீ ஆசைப்பட்ட இந்த அப்படி என் பொண்டாட்டியை சாப்பிடுன்னு சமைச்சு போய் கொடுப்பீங்களா? என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, சமைச்சு கொடுத்து பீஃப்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துருக்காப்புலங்க. அதையும் அந்த மனுஷன் சாப்பிட்டுட்டு கடைசியில் வாந்தி எடுத்துக்கிட்டு கடைசியில் வந்து அவனையே சாப்பிடுச்சு. அந்த அந்த அம்மாவை செத்துப்போன அம்மாவை துண்டு துண்டாக வெட்டி என் பொண்டாட்டிக்கு தானே நீ ஆசைப்பட்ட இந்த அப்படி என் பொண்டாட்டியை சாப்பிடுன்னு சமைச்சு போய் கொடுப்பீங்களா? இந்த கருமத்தெல்லாம் படமாக பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு வந்து பயங்கரமாக ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் யதார்த்த சினிமாவாம். யதார்த்த சினிமாவில் மனுஷ கறிக்கும் பீஃப் கறிக்கும் ஒருத்த பீஃபை தொடர்ந்து சாப்பிட்ற ஒரு போலீஸ்காரனுக்கு யதார்த்த கதையில் வந்து இப்படி தான் வந்து மனுஷ கறியை சாப்பிடும்போது வித்தியாசம் தெரியாமல் சாப்பிடுவானா? அப்படியே நீங்கள் மனுஷ கறியை எடுத்துகிட்டு வந்தாலுமே பஸ்ஸில் வரும்போதோ ஜீப்பில் வரும்போதோ அந்த ஸ்மெல்லு வராதா? என்ன அந்தளவுக்காக வந்து இருக்கிறவங்கெல்லாம் கேனீங்க. நீங்கள் யதார்த்த சினிமா எடுங்க, ஆனால் அதுக்காக ரொம்ப கேவலமான ஒரு சில விஷயங்களை வைக்கிறீங்கல்ல. பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டல என்னடா இந்த ஜிப்பா இப்படி நாரி போட ஜிப்பாவாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் ஃபயர் விட்டாங்க. இல்ல ஜிப்பா சூப்பர், அங்கிருந்தே லுக் விட்டேன். ஜிப்பா சூப்பர் சொல்றேன், ஜிப்பா சூப்பர். அதுவும் இந்த டிசைன் கண்ணுலயே நிக்குது. அப்புறம் இந்த ரெண்டு படத்துக்குமே ஒரு ஒத்துமை இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா போலீஸ்காரங்க வராங்க. அதே மறுபடியும் அந்த வெள்ளை ஜீப்பு, அந்த போலீஸ் ஜீப்பு, மறுபடியும் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே தப்பு பண்ணுற போலீஸு. ஸோ இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன், அதாவது போலீஸ்குள்ளேயே தப்பு பண்ணுற அந்த போலீஸ், இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப திகட்டுதுங்க. ரொம்ப யதார்த்தமாக இல்லைங்க. இதெல்லாம் யதார்த்தமாக ரசிக்க முடியலங்க. ஸோ இந்த ரெண்டு ஜிப்பாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி இவங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின வேறு ஜிப்பாவை இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து இதே மாதிரியே வந்து வச்சு செய்வோம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.